நன்னெறி கதைகள். கதையோட தலைப்பு பன்னீர் நூடுல்ஸ். யார் யாருக்கெல்லாம் நூடுல்ஸ் ரொம்ப பிடிக்குமோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். சுஜி வெளியூரில் சிட்டியில் படிச்சிட்ருக்கிறா. அதுவும் அவளுக்கு படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். +2 முடித்த உடனே அவளும் அவளோட தோழியும் வெளியூருக்கு படிக்கிறதுக்காக வந்துட்டாங்க. ஹாஸ்டலில் இருக்காமல் அவங்களுக்குன்னு சின்னதாக ஒரு வீடை வாடகைக்கு பிடிச்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷங்களாக அதே வீட்டில் தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கு இந்த வீடு நல்லா செட் ஆகிடுச்சு. படிக்கிறதுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. வீட்லேயும் இவங்க 2 பேர் மட்டும்தானே, செலவுகளும் அதிகமாக இருக்காது. சுஜி பிஏ இங்கிலீஷ் படிக்கிறா. அவளோட தோழி கமலா கேட்ரிங்க்கு படிச்சிட்ருக்கிறா. அதனால் அவளுக்கு நிறையா சமைக்க தெரியும். வகை வகையாக சமைக்கிறதுக்கு ரொம்ப இஷ்டம். அதனால தான் கேட்ரிங்க்கு விருப்பப்பட்டு படிச்சிட்ருக்கிறா. அப்போது கமலா வீட்டில் சும்மாவா இருப்பா? எப்போ பார்த்தாலும் உனக்கு நான் அதை செஞ்சு தரேன் இதை செஞ்சு தரேன்னு அவங்க ஊர்லேருந்து காசு அனுப்பி விடுவாங்க கமலாவுக்கும் சுஜிக்கும். அன்றாட தேவைக்கான செலவுகளை செஞ்சுட்டு மிச்சம் ₹1 கூட செலவழிக்கவே மாட்டாங்க. எல்லாத்தையும் சேமித்து வச்சுப்பாங்க. அதுலேயும் கமலா என்ன பண்ணுவான், சுஜி உனக்கு என்ன பிடிக்குமோ அதை நான் செஞ்சு தருவேன்ட்டு மாதம் மாதம் ஒரு லிஸ்ட்டு, பெரிய லிஸ்ட்டாக போடுவாங்க. சுஜிக்கு என்னவெல்லாம் பிடிக்குமோ அதை மட்டும்தான் சமைக்கணும்னு ரொம்ப ஆர்வத்தோடு சமைப்பாங்க. எல்லாமே சூப்பராக வரும். அன்னைக்கு அப்படி தான், எனக்கு நூடுல்ஸ் செஞ்சு கொடு, ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல, இந்த மாதம் பன்னீர் நூடுல்ஸை செஞ்சு கொடு, ரொம்ப ஆசையாக இருக்குது கமலான்னு ஒரு வார்த்தை தான் சொல்லிட்டாங்க சுஜி. அதுக்கு இந்த கமலா பண்ண பாடு இருக்குதே, ஐயையப்பா. கடைக்கு போனவங்கள ஆளையே காணோம். சுஜி பாவம் வீட்டில் தனியாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க. பொழுது போகலையேன்னு படிச்சிட்ருக்குறாங்க. அடடா, கமலா கூட நான் கடைக்காச்சும் போயிருந்துருக்கலாம், ஒரு ஒத்தாசையாக இருந்திருக்கும். சரி ஃபோனாச்சும் பண்ணலான்ட்டு சுஜி கமலாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பார்த்தா ஃபுல் ரிங்கு போகுது. எனக்கு வேற பயமாக இருக்கேன்னு ஒரே பதட்டத்தில் இருக்கிறாங்க. அப்போதான் காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. கமலா தான் வந்திருப்பா அப்படின்ட்டு வேகமாக வந்து பார்க்குறாங்க. பார்த்தா பக்கத்து வீட்டோட காலிங் பெல்லு. என்னாச்சு, எனக்கு நம்ம வீட்டில் காலிங் பெல் சவுண்டு கேட்ட மாதிரியே இருந்ததே. அடாடா, நான் கமலா ஞாபகத்திலேயே இருக்கிறனால நம்ம வீட்டில் தான் காலிங் பெல் அடிக்குதுன்னு நினச்சிட்டோம் போல இருக்குது. சரின்ட்டு கதவை மூடிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. திரும்பவும் அவங்களுக்கு கமலா ஞாபகமாகவே இருந்துகிட்ருக்குது. இன்னும் வரலையேன்னு நினச்சிட்டே இருக்கிறாங்க. சரி இன்னும் கொஞ்ச நேரத்தில் எப்படியும் வந்துடுவான்ட்டு புத்தகத்தை எடுத்து படிச்சிட்ருக்குறாங்க. அப்போது திரும்பவும் காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. இப்போது நம்மளோட பிரம்மையாக தான் இருக்கும். போன முறையே பக்கத்து வீட்டில் காலிங் பெல் அடித்ததுக்கு நம்ம வீடே நினச்சிக்கிட்டேன். இப்போ நான் திரும்பவும் திறந்து பார்த்தேன்னா யாரும் இருக்க மாட்டாங்க. கமலா வந்தான்னா அவளே ஃபோன் பண்ணுவா அப்படின்ட்டு உள்ளேயே உட்காந்து புத்தகத்தையே படிச்சிட்ருக்குறாங்க. திரும்ப காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. அடடா, உண்மையாலேயுமே காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குதா, இல்லைன்னா நம்ம வீட்டில் தான் சத்தம் கேட்குதான்னு தெரியலையேன்ட்டு அவங்களோட தோழி கமலாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்களோட தோழியும் இந்த சுஜிக்கு கால் பண்ணுறாங்க. திரும்பவும் பிஸின்னு தானே வரும், பிஸின்னு வந்துடுச்சு. அடடா, எவ்வளோ நேரமாக இவ ஃபோன்லேயே பேசிகிட்ருப்பா, எப்போவும் இப்படி இருக்க மாட்டாளே, புத்தகத்தை தானே படிப்பா, ஏன் இப்படி பேசிகிட்ருக்கான்னு தெரியல, என்னவா இருக்கும், அதிசயமாக இருக்கே அப்படின்ட்டு கமலா நினச்சிட்ருக்குறாங்க. என்ன கமலா காய்கறி வாங்கிட்டு மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வரேன்னு போனால் ஃபோனில் யார்கிட்ட தான் இவ்வளோ நேரம் பேசிகிட்ருக்கான்னு தெரியலையே. சரி வரட்டும், வந்ததுக்கப்புறம் பொறுமையாக கேட்டுக்கலான்ட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. காலிங் பெல் அடிக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு, இன்னமும் சும்மா இருக்காத கமலா, கதவை பிடிச்சி தட்டு அப்படின்ட்டு கதவை டம்முன்னு தட்டுறாங்க. அப்போதான் யாரா அது கதவை இப்படி பலமாக போட்டு தட்டுறது அப்படின்ட்டு சுஜி புத்தகத்தை ஓரமாக வச்சுட்டு வேகமாக வந்து கதவை திறக்கிறாங்க. பார்த்தா கமலா. அட கமலா, நீதானா? ஒரு ஃபோன் பண்ணியிருக்கிறான்ல, நானும் உனக்கு 2 முறை முயற்சி செஞ்சு பார்த்தேன்,
நீ யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்கன்னு பிஸி பிஸின்னு வந்தது அப்படிங்கிறாங்க சுஜி. அப்படியா? நான் வேறு யார்கிட்டயுமே பேசலையே, உனக்கு தான் கால் பண்ணேன், பிஸி பிஸின்னு வந்தது. நான் நினச்சேன் நீ தான் வேறு யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்கன்னு. பார்த்தா 2 பேரும் ஒரே சமயத்தில் மாற்றி மாற்றி ஃபோன் பண்ணியிருந்துருக்குறோமா. அடடா! சரி, எதுக்கு நீ கதவை திறக்கவே இல்லை? காலிங் பெல்லை நான் அத்தனை முறை அடித்தேன் தெரியுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்படியா? நான் ஒரு வாட்டி காலிங் பெல் சத்தம் கேட்டுச்சா, திறந்து பார்த்தேன். பார்த்தா பக்கத்து வீட்டில். அதனால தான் நீ காலிங் பெல் அமுக்குனப்போ கூட பக்கத்து வீடாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கதவை திறக்கவே இல்லை. உனக்கு ஃபோன் பண்ணலான்னு பண்ணேன், இல்லைனா நீ ஃபோன் பண்ணதுக்கப்புறம் கதவை திறக்கலான்னு இருந்தேன். சாரிண்ணே, என்னை மன்னிச்சிரு. உன்னை ரொம்ப நேரம் பாவம் வெளியிலேயே நிற்க வச்சுட்டேன். இவ்வளோ நேரம் ஆகுதேன்னு சொல்லிட்டு தான் உனக்காக நான் காத்துட்டே இருந்தேன். உன் கூடவாச்சும் வந்திருக்கலான்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன்னா, அதுக்கப்புறம் தான் வேறு என்ன பண்ண முடியும்ன்ட்டு புத்தகத்தை எடுத்து படிச்சுட்டு இருந்தேன். சரி, வந்துட்டல்ல, வா வா உள்ளே வா சீக்கிரம், கொஞ்ச நேரம் ஓய்வெடு அப்படிங்கிறாங்க சுஜி. சரி சரி, இதுக்கப்புறம் நான் எங்கே ஓய்வெடுக்கிறது? போய் சமையல் வேலையை முடிச்சுட்டு வரேன். உனக்காக நூடுல்ஸு, பன்னீர் நூடுல்ஸ் செய்கிறதுக்கான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் போய் செஞ்சுட்டு வரேன்னே, நீ உட்காந்துட்டு இரு அப்படின்ட்டு கமலா போய் பன்னீர் நூடுல்ஸை சூப்பராக சுட சுட செஞ்சு கொண்டு வந்து தராங்க. என்ன சுஜி, சாப்பிடு, நல்லாயிருக்கும், எனக்கும் கொண்டு வந்திருக்கிறேன், வா சாப்பிட்லான்ட்டு 2 பேரும் ஜாலியாக சாப்பிட்டுட்ருக்குறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுதே திரும்பவும் ஒரு காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு. அடைச்சே, நம்ம சாப்பிட்றப்ப தான் யாராச்சும் வரணுமா? யார் இந்த காலிங் பெல்லை தட்டுறது? இரு இரு, நானே போய் கதவை திறக்கிறேன், பாவம் நீ நிம்மதியாக சாப்பிடு சுஜி அப்படின்ட்டு கமலா போய் கதவை திறக்கிறாங்க. பார்த்தா யாருன்னே தெரியல, ஒரு ஆம்பளையாள் வந்து நிற்கிறாங்க. யார் நீங்கள் அப்படின்ட்டு கமலா கேட்குறாங்க. அதுவா, சுஜியை தேடி வந்தேன், அவங்கள பார்க்க முடியுமா? இங்கே தான் இருக்காங்கன்ட்டு அட்ரஸ் பார்த்து தான் வந்திருக்கிறேன், அவங்கள பார்த்துட்டு போகணும், என்னை கொஞ்சம் அவங்கக்கிட்ட பார்க்க விடுறீங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்படியா? நீங்கள் யாருன்னு முதல்ல சொல்லுங்கள், யாருன்னே தெரியாமல் எப்படி எங்கள் வீட்டுக்குள்ளே உங்களை நாங்கள் விட முடியும்? சுஜிக்கு நீங்கள் யார் அப்படின்ட்டு கேட்குறா கமலா. அதுவா, நான் அவங்களோட சொந்தக்கார பையன்தான் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா? நீங்கள் யார் எவருன்னு எனக்கு தெரியல, சரி இருங்க, நான் போய் சுஜியை கூப்பிட்றேன்ட்டு சுஜியை கூப்பிட்றாங்க. உன்னை தேடி யாரோ ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க, யாருன்னு கொஞ்சம் போய் பாரேன். யாருன்னு தெரியல, வந்திருக்கிறது ஆம்பளையாள், உன்னோட சொந்தக்காரங்கன்னு வேற சொன்னாங்க. இது வரைக்கும் நம்ம ஊர்லேயும் அவங்கள நான் பார்த்ததே இல்லை. சரி, வர சொல்கிறேன்னு சொன்னேன், நீ வேணா போய் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வா, யாருன்னு உனக்காச்சும் தெரியுதான்னு தெரியல அப்படிங்கிறாங்க. சரி சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு சுஜி போயிட்டு கதவை திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா அவங்களோட சொந்தக்கார பையன். அதுவும் இந்த பையன் சுஜிக்கு என்ன முறைனா மாமா முறை வேணும். ஏ சுஜி, நல்லா இருக்கியா? உன்னை தேடி தான் வந்தேன், இதுதான் நீ இருக்கிற வீடா அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்க. அவங்களோட பேர் குகனு. ஆமாம், நான் இங்கே தான் இருக்கிறேன், நீங்கள் வரேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை, அதனால தான் எனக்கும் யாருன்னு தெரியல சட்டுன்னு. என்னோட தோழியும் உன்னை தேடி யாரோ வந்திருக்காங்கன்னு சொன்னான், அவளுக்கும் உங்களை பற்றி தெரியாதுல்ல. சரி வாங்க மாமா உள்ள அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. புகனும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. சரி, நான் உன்னோட அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி தரவா? அம்மாவை நான் ஊரில் சந்திச்சுட்டு தான் வந்தேன். இப்போது கிட்டத்தட்ட 3 வருஷமாக நான் உங்கள் வீட்டில் தான் தங்கியிருந்து வேலை பார்த்துட்ருக்குறேன் தெரியுமா? அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி தரேன், அவங்க தான் ஆசையாக இருந்தாங்க உன்னோட குரலை கேட்கணுன்ட்டு. பாவம், அவங்கக்கிட்ட வேறு ஃபோன் கிடையாதுல்ல, என்னோடய ஃபோனில் போட்டு தரேன்னு சொன்னேன். வா வா, வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் ஃபோனில் பேசுகிறீங்களாமே, உன்னோட குரலுக்காக ரொம்ப தவிச்சிட்ருக்காங்க. இப்போ மட்டும் உன்னோட குரலை கேட்டாங்கன்னு வச்சுக்கோ, ஒரே குதிச்சிடுவாங்க அப்படிங்கிறாங்க குகனு. சரி மாமா, போட்டு கொடுங்க அப்படிங்கிறாங்க சுஜியும். இப்போ ஊருக்கு வர்றதுக்கு 2 நாள் முன்னாடி தான் அத்தைக்கு புது ஃபோன் வாங்கி தந்தேன், அந்த ஃபோன் நம்பருக்கே நான் ஃபோன் பண்ணுறேன். இப்போதான் நம்பர் எல்லாம் ஆக்டிவேட் ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நான் கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணுறாங்க.
அவங்களுக்கும் ஃபோன் அட்டன் பண்ணுறது எப்படின்னே தெரியல. என்னென்னத்தையோ சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. ஒரு வழியாக ஃபோனையும் அட்டன் பண்ணிட்டாங்க. ஹலோ, யார் பேசுறது? யாரு யாரு அப்படின்ட்டு கேட்குறாங்க. நான் தான் அத்தை குகன் பேசுகிறேன். சுஜியை பார்க்கறதுக்கு வந்துட்டேன். அவங்கள்ட்ட பேசணும்னு சொன்னீங்கல்ல, இதோ பக்கத்தில் தான் இருக்கா, ஃபோனை கொடுக்குறேன் அப்படின்ட்டு. இந்தா சுஜி பேசு, அத்தை தான் பேசுகிறாங்க அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. அம்மா, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கிறீங்களா? என்னம்மா, மாமா அவங்களுக்கு புது ஃபோனெல்லாம் வாங்கி தந்துருக்குறாங்களாமே. ம், சூப்பர்மா சூப்பரு. ஃபோனே யூஸ் பண்ண தெரியாது, இப்போ எப்படி அட்டன் பண்ணீங்க? சரி, பரவாயில்ல, ஏதோ நல்லா டெவலப் ஆயிட்டீங்கம்மா. சரி சரி, சாப்பிட்டீங்களா அப்படின்ட்டு ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருக்கிறாங்க. அவங்க அம்மாவும் நல்லா ஜாலியாக ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. சரிம்மா, உங்களுக்கு ஃபோனை கட் பண்ண தெரியாதுல்ல, நானே வச்சிடுறேன் அப்படின்ட்டு சுஜியே ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. சரிம்மா சுஜி, உன்னை நான் பார்க்கணுன்னு வந்தேன், பார்த்துட்டேன், ரொம்ப சந்தோஷம். வேலை நிறையா இருக்குது, மாமா புறப்படுறோமா அப்படிங்கிறாங்க. மாமா சாப்பிட்டு போங்க மாமா, வந்ததே இப்போ தானே வந்தீங்க, கொஞ்ச நேரத்துலையே கிளம்புறேன்னு சொல்கிறீங்களே, சாப்பிட்டுட்டாச்சும் கிளம்பலாம்ல அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லைம்மா, இருக்கட்டும், நான் வரும்பொழுது தான் வெளியில் சாப்பிட்டுட்டு வந்தேன், நீங்கள் சாப்பிடுங்க. நான் வந்ததுனால 2 பேருமே சாப்பிடாம அப்படி அப்படியே உட்காந்துட்ருக்குறீங்க, சாப்பிடுங்கம்மா, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு குகன் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறமா சுஜியும் கமலாவும் ரசித்து ருசித்து பன்னீர் நூடுல்ஸை சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அப்படியே சில நாட்கள் ஓடிடுச்சு. அன்னைக்கு ஒரு நாள் அப்படி தான் சுஜிக்கு ரொம்ப ஆசையாக இருந்திருக்கு. இவ்வளோ நாளாக கமலா நமக்கு எவ்வளவோ சமைச்சு தந்திருக்கிறா, அவளுக்காக நான் எதுவுமே சமைச்சு தந்ததே கிடையாது, இன்னைக்கு கண்டிப்பாக சமைச்சு தரணும் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு, கமலா கமலா, இன்னைக்கு நான் சமைக்கிறேனே, உனக்காக சமைச்சு தரணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் நீ எனக்கு பன்னீர் நூடுல்ஸ் செஞ்சு தந்தல்ல, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதை எனக்கு சொல்லித்தர முடியுமா? அப்படியா, நீனு பன்னீர் நூடுல்ஸ் செய்கிறதுக்கு ஆசைப்படுறியா? சரி சரி, வா வா, நான் சொல்லித்தரேன் அப்படின்ட்டு கமலா சுஜிக்கு பன்னீர் நூடுல்ஸை செய்கிறதுக்கு சொல்லித்தராங்க. சுஜியும் நல்லா கற்றுக்கிட்டாங்க. ஆஹா, நீ என்னையவே மிஞ்சிட்டியே, நல்லா செஞ்சுருக்கிற, வாசனையாக இருக்குது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சந்தோஷமாக அன்னைக்கு நாள் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 2 மாதம் எப்படி ஓடுச்சுன்னே தெரியல, வேக வேகமாக நகர்ந்துருச்சு. படிப்பும் முடிஞ்சிருச்சா, அவங்களோட சொந்த ஊருக்கு கிளம்ப வேண்டிய காலம் வந்துருச்சு. ஒரே ஊர் தானே 2 பேருமே, அதனால் ஊருக்கு 2 பேருமா சேர்ந்து புறப்பட்டுட்டாங்க. கமலா அவங்களோட வீட்டுக்கு போயிட்டாங்க, சுஜி இவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. பார்த்தா அவங்களோட மாமா அவங்க வீட்டில் இருந்து தானே வேலை பார்க்குறேன்னு சொன்னாங்க, அதே மாதிரி இவங்களோட அம்மா அப்பா கூட தான் இருந்துகிட்ருக்குறாங்க. சுஜியோட அம்மா எப்போவும் வழக்கமாக வியாபாரம் பார்ப்பாங்க, அதே வியாபாரத்தை தான் பார்த்துட்ருக்குறாங்க. பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. அவங்க அப்பா எங்கே போய் வேலைக்கு போவாங்களோ அதே இடத்துல ஒரே சம்பளத்துக்கு தான் வேலை பார்த்துட்ருக்குறாங்க. ஒரு முன்னேற்றமும் இல்லை. சுஜியை பார்த்தோன்னையும் அவங்க அம்மா அப்பாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. 3 வருஷத்துக்கு மேலே ஆகுது, இப்போதான் பார்க்குறேன். எப்படி வளர்ந்துட்டா பாரேன், அழகாக இருக்கா, ஆளு தான் மெலிஞ்ச மாதிரி இருக்கிறா என் கண்ணுக்கு. ஆனால் கமலா தான் நல்ல பொண்ணாச்சே, இவளை எப்படியும் நல்லா தான் கவனிச்சிருந்துருப்பா அப்படின்ட்டு அவங்களுக்கு தோணுது. சுஜிகிட்ட பேசிகிட்டே இருக்கணும் போல் இருக்குது. அவங்க அம்மா அப்பா ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருக்கிறாங்க. குகன் வேலைக்கு கிளம்பிட்டாங்க. ஆமாம், குகன் மாமா நம்ம வீட்டில் தான் இருந்து வேலை பார்க்குறேன்னு சொன்னாங்கம்மா, ஆமாவா? எப்போ வந்தாங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. அவங்களா 2.5 வருஷம் ஆகுதுமா, அவங்க வந்ததுனால ஓரளவுக்கு எவ்வளவோ சமாளிச்சிட்டோம். இப்போ எங்களுக்கும் வயசாகுதா, ஓட முடியல, பையனும் நல்ல பையனாக தான் இருக்கிறாங்க, உனக்கு அவங்கள கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு தோணுது. என்னங்க, நான் சொல்கிறது சரிதானே? ஏன்னா உனக்கும் கல்யாண வயசு வந்துருச்சுல்ல, உனக்கு குகன் மாமாவை பிடிச்சிருக்காமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுவாம்மா, என்னம்மா சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல, திடீர்னு கல்யாணம்னு சொல்கிறீங்க. சரி, நீங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களோட முடிவுமா. அவங்க இங்கே நம்ம வீட்டில் இருக்கிறாங்க,
அப்போ எனக்கு எதுவும் புரியலையே அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதை ஏன் கேட்குற சுஜி, பெரிய கதை அப்படின்ட்டு அதை விவரமாக சொல்கிறாங்க. அதை கேட்ட சுஜிக்கு ரொம்ப ஆடி அப்படியே நடுங்கி போயிட்டாங்க. அடடா, மாமா ரொம்ப பாவம் இல்லைம்மா, இவ்வளோ கஷ்டத்தெல்லாம் சந்திச்சு எப்படிதாம்மா கடந்து வந்தாங்கன்னு தெரியலையே. நம்ம தாம்மா இதுக்கப்புறம் இவங்களுக்கு நல்லா உறுதுணையாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு தான் நான் உன்கிட்ட கேட்குறேன், நல்ல பையனாக தானே இருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ட்டு கேட்குறாங்க திரும்பவும். சரிம்மா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. குகன்கிட்டையும் கேட்குறாங்க. குகனுக்கும் அதில் சம்மதம்தான். அதுக்கப்புறம் குகனுக்கும் சுஜிக்கும் ஒரு நல்ல நாளில் சீரும் சிறப்புமா அவங்களால எந்த அளவுக்கு சிறப்பாக கல்யாணத்தை செய்ய முடியுமோ செஞ்சு வச்சுட்டாங்க. இப்போது குகனு, சுஜி, அவங்களோட அம்மா அப்பா எல்லாருமே ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க. சுஜியோட அம்மா அப்பா கூட தான். இதுக்கப்புறமும் சும்மாவே இருக்கல, நான் வேணும்னா நூடுல்ஸ் வியாபாரம் பார்க்குறேம்மா, எனக்கு பன்னீர் நூடுல்ஸு நல்லாவே செய்ய தெரியும், நீங்கள் 2 பேரும் வேலைக்கே போக வேண்டாம், நானும் மாமாவும் இருக்கிறோம்ல, உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நாங்கள் பார்த்துக்குறோம், பன்னீர் நூடுல்ஸ் கடையை போடுறேன், எனக்கு நல்லா செய்ய தெரியும், கமலா எனக்கு சூப்பராக சொல்லி தந்தா அப்படிங்கிறாங்க. அட என்ன சுஜி, நீனு வெளியூருக்கு போய் உனக்கு பிடிச்ச படிப்பெல்லாம் படித்து முடிச்சுட்டு வந்திருக்கிற, கல்யாணமும் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, இப்போ நீ படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலையை பார்த்தா தானே, அதை விட்டுட்டு நூடுல்ஸ் வியாபாரம் பார்க்க போகிறேங்கிறியே, உனக்கு கஷ்டமாக இருக்கும்மா, அது எதுவும் வேண்டாம், எவ்வளோவா இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சுப்போம், எங்களுக்கு வேகமாக தான் ஓட முடியாது, ஆனால் நடக்க முடியும்ல, எங்களோட வயசுக்கு ஏற்ற மாதிரி மெதுவானாலும் நாங்கள் எங்கள் வேலைகளை பார்த்துப்போம், நீ உனக்கு பிடிச்ச வேலையை பாருமா, வெளியூருக்கு நீயும் குகன் மாப்பிள்ளையும் போங்க, அங்கே உனக்கு பிடிச்ச வேலைகளை பாருங்க, படித்ததுக்கு சம்மந்தமான வேலையை பாருங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, இல்லவே இல்லை, உங்கள் 2 பேரையும் விட்டுட்டு நாங்கள் 2 பேரும் வெளியூருக்கெல்லாம் போகவே மாட்டோம், நிச்சயமாக நான் படித்த படிப்புக்கு எனக்கு இதே ஊர்லேயே வேலை கிடைக்கும், அதை நான் செஞ்சே தருவேன், அதுக்கு நடுவில் நான் சும்மாவே இருக்கிறதா, இப்போதைக்கு வேலை கிடைக்கிற வரைக்குமா அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னா பரவாயில்ல பாருமா, உனக்கு நானும் ஒத்தாசையாக இருப்பேன், கடைக்கு வருவேன் சரியா அப்படிங்கிறாங்க. சரிம்மா சரிம்மா வாங்க அப்படிங்கிறாங்க சுஜி. நானும் வருவேன் சுஜி அப்படிங்கிறாங்க அவங்க அப்பா. வாங்கப்பா, நீங்கள் வராமலா, நீங்கள் 2 பேரும் வந்து சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்தாலே போதும் அப்படிங்கிறாங்க சுஜி. அதுக்கப்புறம் பன்னீர் நூடுல்ஸ் கடையும் போட்டுட்டாங்க. என்னது பன்னீர் நூடுல்ஸா, வித்தியாசமான உணவாக இருக்கே அப்படின்ட்டு அந்த ஊரில் உள்ள ஜனங்களுக்கு நிறையா பேருக்கு இந்த பன்னீர் நூடுல்ஸு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் இல்லை, நிறையா வியாபாரம் ஓடுது, நிறைய காசு சம்பாத்தியம் பண்ணுறாங்க. பரவாயில்லையே சுஜி, நூடுல்ஸு ஏதோ சொன்னேன், அதெல்லாம் நம்ம ஊரில் எப்படி யாருக்கெல்லாம் பிடிக்குமோன்னு நினச்சேன், ஆனால் நீ செய்கிற எல்லாமே எல்லாருக்கும் பிடிக்கக்கூடியதாக தான் இருக்கும், வாழ்த்துக்கள்மா, சூப்பராக தூள் கிளப்புறிய அப்படின்ட்டு அவங்க அம்மா அப்பா சுஜியை பெருமையாக பேசுகிறாங்க. சுஜி, சுஜியோட அம்மா அப்பா, சுஜியோட கணவன் குகன் எல்லாருமா சந்தோஷமாக இருக்கிறாங்க. அந்த சந்தோஷத்துலேயே சுஜிக்கு அவங்க படித்ததுக்கான வேலையும் வந்துருச்சு. படித்தது சம்பந்தமான வேலையையும் பன்னீர் நூடுல்ஸ் வியாபாரத்தையும் விடாமல் 2 வேலைகளையும் ரொம்ப சந்தோஷத்தோட மன நிம்மதியாக பார்த்துட்ருக்குறாங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கல்விங்கிறது மிகப்பெரிய ஆணிவேர், எப்போவுமே நமக்கு அது கை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். கல்வி செல்வம் மிக சிறந்த செல்வம், படிங்க, எல்லாரும் படிங்க, கல்வி செல்வம் தினம் தினம் பிறந்துக்கிட்டே இருக்கும், வளர்ந்து போய்கிட்டே இருக்கும். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகள் எல்லாம் பார்க்கணுமா, ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இன்னொரு சூப்பராக சுவாரஸ்யமான கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.